ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 6 திட நிலைமை. இந்த வீடியோவிலே பிராக் சமன்பாடு மற்றும் அதை சார்ந்த கணக்கை பார்க்கலாம். பிராக் சமன்பாடு பற்றி குறிப்பு வரைக. பிராக்ஸ் ஈக்குவேஷன் படிகங்களின் அணிக்கோவை தளங்களில் அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள் காணப்படும். படிகங்களின் மீது எக்ஸ் கதிர்களை செலுத்தும் பொழுது அக்கதிர்கள் அணுக்களால் எதிரொலிக்கப்பட்ட அந்த எக்ஸ் கதிர்களின் கற்றையை ஒளிப்பட தகட்டில் பிடிக்கும் பொழுது விளிம்பு விளைவு வளையங்கள் தோன்றுகின்றன. அந்த விளிம்பு விளைவு வளையங்களில் இருந்து படிகங்களின் தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு d ஆனது கண்டறியப்படுகிறது. எனவே பிராக் சமன்பாடு என்பது எக்ஸ் கதிர்களின் அலைநீளத்தையும் விளிம்பு விளைவு கோணத்தையும் படிகங்களின் தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு எளிய சமன்பாடு பிராக் சமன்பாடு. அதாவது 2d sin theta is equal to n lambda என்பது பிராக் சமன்பாடு. இந்த சமன்பாட்டை படிகங்களின் தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை கண்டறிய மாற்றி அமைக்கப்படுகிறது. அதாவது d is equal to n lambda by 2 sin theta. ஆக n-னுடைய மதிப்பு, லாம்டாவினுடைய மதிப்பு, தீட்டாவினுடைய மதிப்பு தெரிந்திருக்குமேயானால் படிகங்களின் அடுத்தடுத்த தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை இந்த வாய்ப்பாட்டின் மூலம் கண்டறிய முடியும். இங்கு d என்பது தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, லாம்டா என்பது எக்ஸ் கதிர்களின் அலைநீளம், தீட்டா என்பது எதிரொலிப்பு கோணம், n என்பது எதிரொலிப்பின் படி. ஆக படிகங்களின் தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு d ஆனது அலகு கூட்டின் விளிம்பின் நீளத்தை தருகிறது. முக்கியமான கேள்வி, நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். இதை சார்ந்த கணக்கு. எக்ஸ் கதிர்களின் அலைநீளம் 2.29 ஆங்ஸ்ட்ரோம், விளிம்பு விளைவு கோணம் தீட்டா 27 டிகிரி 8 மினிட்ஸ் மற்றும் முதல் படி எதிரொலிப்பு கொண்ட படிகத்தின் அடுத்த தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு காண்க. கணக்கில் கொடுக்கப்பட்டிருப்பது லாம்டா, தீட்டா மற்றும் n. பிராக் சமன்பாட்டில் இருந்து d is equal to n lambda by 2 sin theta. மதிப்புகளை இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிட d is equal to 1 into 2.29 angstrom by 2 into sin 27 degree 8 minutes. ஆக sin 27 degree 8 minutes உடைய மதிப்பை நேச்சுரல் சைன் டேபிள் இருந்து கண்டறியலாம். ஆக 27 டிகிரி 8 மினிட்ஸ், அதாவது 0.4664 என்பது sin 27 டிகிரி 8 மினிட்ஸ் மதிப்பு. இந்த மதிப்பை இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிட சுருக்கும் பொழுது 2.45 ஆங்ஸ்ட்ரோம் கிடைக்கிறது. ஆகவே படிகத்தின் அடுத்தடுத்த தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு d ஆனது 2.45 ஆங்ஸ்ட்ரோம் ஆகும். இந்த வீடியோவிலே பிராக் சமன்பாடு மற்றும் அதை சார்ந்த கணக்கை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.